தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்றுள்ளதை அதிமுக தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் கொண்டாடி மகிழ்ந்தனர். அவற்றில் சில வித்தியாசமான கொண்டாட்டங்களை பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா 6வது முறையாக பதவியேற்கும் காட்சிகள் திருவாரூர், விருதுநகர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் நேரலையில் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி முதலமைச்சர் பதவியேற்றவுடன் அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் பொறுப்பேற்பதற்கான வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தொண்டர்கள் மொட்டையடித்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என வேண்டி ஒரு தொகுதிக்கு ஒரு நபர் வீதம் அதிமுக வெற்றி பெற்றால் மொட்டையடிப்பதாக அதிமுக தொண்டர்கள் வேண்டுதல் செய்திருந்தனர். அதன்படி 134 தொகுதிகளில் நேர்த்திக் கடனை நிறைவேற்றிய பிறகு அவர்கள் அனைவரும் அந்தந்த தொகுதி பெயர் கொண்ட பதாகையை ஏந்தி முதல்வர் ஜெயலலிதாவை காண போயஸ் தோட்டம் வந்திருந்தனர். முதல்வராக வேண்டி ஒரு தொகுதிக்கு ஒரு மொட்டை என்ற விதம் எத்தனை தொகுதி ஜெயிக்கிறதோ அத்தனை தொகுதிக்கும் மொட்டை அடிக்கிறதாக திருப்பதி ஏழுமலையானுக்கு வேண்டியிருந்தோம். அதன்படி திருப்பதி ஏழுமலையான் அருளாலும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகி 134 தொகுதிகளை வென்று மீண்டும் முதலமைச்சரானார்கள். அதற்காக நாங்கள் ஏழுமலையானின் வேண்டுதலை அணுகி 134 பேரும் சென்று மொட்டையடித்து வந்து அம்மாவின் தரிசனத்துக்காக இங்கே காத்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மதிவாணன் என்பவர் நாள் முழுவதும் ₹1 கட்டணத்தில் ஆட்டோ ஓட்டி வந்தார். தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்றுள்ளதை கொண்டாடும் விதமாக இவ்வாறு செய்ததாக மதிவாணன் கூறினார். இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோவை மாவட்டத்தில் என்னுடைய வண்டியில் ஏறும் பயணிகளுக்கு ₹1 கட்டணத்தில் அவர்கள் எங்கே இறங்க வேண்டுமோ அந்த இடத்தில் ஏற்றி இறக்கிவிட்டு வருகிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொந்த தொகுதியான சென்னை ஆர்கே நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.